சார், விஜய் அவர்களுடைய அரசியல் பல பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காரு, களத்துக்கு வரமாட்டாரு, பனையூர் பண்ணையார் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வருது. மாணவர் அமைப்பு இருக்கும், இளைஞர் அமைப்பு இருக்கும், கட்சி அணி இருக்கும். உடனடியாக புஷி ஆனந்த் தலைமையில் சென்னையில் வல்லூர் கோட்டத்தில் போராட்டம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து கைதாகிட்டு மாலையில் விடுதலையாகி ஒரு பேட்டி கொடுத்துட்டு கைதாகிற இடத்துலையும் பேட்டி கொடுத்துட்டு இஷ்யூவை பெருசாகும். இது எதையுமே பண்ணலை. என்ன நடந்தது? இவங்க எல்லாம் ஒரு பக்கம் அவர் சவுக்கடி போராட்டம் நடத்தி ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றினார். அண்ணாமலை நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு இதுவும் அவர் கிடச்சிது. ஆக மொத்தத்தில் அதை லைம்லைட்டில் வச்சுக்கிட்டார். நீங்கள் மேடையில் நீங்கள் பேசாத ஆள் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியாது. நீங்கள் வந்து ஆனால் பறக்கிற 45 நிமிஷம் தனியாகவே பேசணும். அப்போ மைக்கு முன்னாடி இந்த இஷ்யூ பற்றி ஒரு நல்லா பேசிவிட்டு நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ புஷி ஆனந்த் அவங்கள பார்க்க போகிறார். பார்க்க போனவரையும் கைது பண்ணி உட்கார வைக்கிறாங்க. வெளியில் வந்துட்டு இதுதான் சாக்குன்னு எல்லாரும் மைக்கு போடுறப்போ இது என்னங்க, இது நாடா, என்ன இது என்ன பண்ணார் எங்கள் தலைவர்? தங்கைகளுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதில் அரசுக்கு எதிராக எதுவும் இல்லை. இவங்க வந்து கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையுமே தவற விடுறாங்கன்னு ஏங்க தங்க தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. லட்டு மாதிரி பிரச்சனைங்க. நீங்கள் வந்து முதல்வரையோ துணை முதல்வரை கூட திட்ட தேவையில்லை. இதில் நீங்கள் காவல்துறை, இந்த பல்கலைக்கழகம், இந்த விவகாரம் இதில் மட்டுமே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதுவும் பெண் ஒரு மாணவி சம்மந்தப்பட்ட விஷயம். பெண்களை எப்படி போய் ரீச் ஆகும் அந்த விவகாரம்? எனக்கு என்னன்னு இருந்தால் தாவேகா தொண்டர்கள் இந்த மன வருத்தத்தில் இருக்காங்க. என்ன நடக்குது, என்ன பலர் நான் பேசுகிற ஆட்கள்லாம் என்ன சொல்கிறேன்னா, சார் இதுக்கு மேலே என்ன சார் பண்ண முடியும்? அவங்கள போய் ரீச் பண்ண முடியல. அப்போ ஏதாவது கட்சி தலைமை வந்து இதை பண்ணுங்க, அது பண்ணால் வச்சு நகர்த்திடுவோம் சார். பனையூர் அரசியல் அதுன்றாங்க, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ அதை உடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். இந்த இவர் புஷி ஆனந்தனால தான் சார் இவ்வளோ பிரச்சனைன்றாங்க. சரி, இவங்க கட்சிக்குள்ள சார் இவர் தலைவர் இருக்கிறதான முடிவு அல்டிமேட் அதுதானே. அவரே கண்டுக்காமல் இருக்கும்போது பொது செயலாளர்கிட்ட என்ன பிரயோஜனம்? பொது செயலாளர் சொல்லணும்ல, அண்ணன் நீங்கள் ஷூட்டிங் போயிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்கன்னா நீங்கள் வாட்டில் வேலையை பாருங்கள், நாங்கள் பார்த்துக்குறோண்ணே. கொஞ்சம் மட்டும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இப்படி பண்ணலாண்ணே, அப்படி பண்ணலாண்ணே, இது பண்ணோன்னே. அப்போ கட்சி லைவ் லைட்டில் இருக்கும். இந்த போராட்ட குணம் இல்லாதவர்கள் தான் கட்சியில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரெடி, படைகள் ரெடியாக இருக்குது. படைத்தலைவர் எங்கே? ஷூட்டிங்கில் இருக்குது. அவர் முடிச்சுட்டு கூட வருவார், அது ரைட்டு. தரைப்படை தளபதி, விமானப்படை, கப்பற்படை இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவர் நாளைக்கே ஒரு வந்து ரோட்டில் நின்னார்னா அது வேறு மாதிரி திரும்பிடும் இல்லாமல். அது வரைக்கும் கட்சியை நடத்தணும் இல்லைங்க, உயிர்ப்பாக வைக்கணும்ல. கட்சினா வெறுமனே விஜயா? அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்தார், எம்ஜிஆர் மட்டுமா களத்தில் இருந்தார்? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், விஜய் அவர்களுடைய அரசியல் பல பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காரு, களத்துக்கு வரமாட்டாரு, பனையூர் பண்ணையார் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வருது. அதையும் தாண்டி களத்துக்கு அவங்க கட்சியினர் வந்து போராடுறாங்க. நீங்களும் கூட பாராட்டியிருந்தீங்க. அவரே வந்து கவர்னர் போய் பார்த்து அந்த விஷயம்லாம் சொல்கிறாரு. களத்துக்கு வந்தாலும் வரலன்னு சொல்கிறாங்களே, ஏன் அப்படி? இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அவங்க கட்சியினர்? மற்றவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம்ல. சீமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா வல்லூர் கோட்டத்தில் வந்து நேரடியாக போராட்டத்தில் ஈடுபடுறார். வெளியில் அங்கங்கே போகிறார், பேட்டி கொடுக்குறார், இந்த இஷ்யூவை பேசுகிறார். அண்ணாமலை பேட்டி கொடுக்குறார், பேசுகிறார், டே டு டே அறிக்கை விடுறார். அன்றைக்கி என்ன நடக்குதோ அதை ஒட்டி அறிக்கை விடுறார். அதிமுக மிகப்பெரிய தலைவர்கள் எல்லோரும் பிரிஞ்சு தனித்தனியாக அறிக்கை விடுறாங்க. மாவட்டத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க, கைதாகிறார்கள். சட்டசபையில் யார் அந்த சார்னுங்கிறவங்க பேட்ச் குத்திட்டு வராங்க. எப்படிலாம் அந்த இஷ்யூவை பெருசாக முடியுமோ அந்த வேலையை பண்ணுறாங்க. இவர்களுடைய ஐடி அதிமுகவுடைய ஐடி விங்கு மிக வேகமாக இந்த விஷயத்தை கையில் எடுத்து பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்குறாங்க. மற்ற கட்சிகளும் கூட்டணி தோழமை கட்சிகளும் இந்த விஷயத்தில் பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் தாவேகா எப்படின்றது வித்தியாசம் தெரியுதா? அப்போது நீங்கள் கட்சி ஆரம்பித்து அணிகள் அமைத்த போதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். தனித்தனி அணிகள் அமைச்சிருக்காங்க. மகளிருக்கான அணி, வழக்கறிஞர் அணி, இந்த மாதிரி. அப்போ வழக்கறிஞர் அணி உங்கள்கிட்ட இருக்குன்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தானாக வந்து சோமோட்டோ எடுக்குது. அப்போ சோமோட்டோ எடுக்கும் பொழுது தலைமை நீதிபதி லீவில் இருக்காருன்னொன்னே அவர் பர்மிஷன் கொடுத்தா தான் அந்த வழக்கு எடுக்க முடியும். அப்போ நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, வேறு யாராவது பொதுநல வழக்காக தாக்கல் செய்தால் நான் அதை விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்றார். உடனடியாக அதிமுக சிபிஐ விசாரணை கேட்டு ஒரு பிஐஎல் போடுறாங்க. உங்கள் வழக்கறிஞர் அணி என்னாச்சு? வழக்கறிஞர் அணி அது தானே. அப்போ டக்குன்னு நீங்களும் ஒரு அந்த வழக்கில் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா அதில் பாமக இணைஞ்சிருக்குது.
ஜிகே மணி போட்டிருக்காரு. அப்போ நீங்களும் அந்த வேலை பண்ணியிருந்தா நல்லா பண்ணுறாங்க யாருன்னு. சரி, இந்த விவகாரம் பெருசானவுடனே உடனடியாக எஸ்எஃப்ஐ அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. அடுத்து அதிமுக போராட்டம், பாஜக தமிழிசையே கவர்னராக இருந்தவங்களே தலைமையில் போராட்டம் நடக்குது. மகளிர் அணி பேரணி நடத்துகிறாங்க. மதுரையிலேருந்து கொண்டு போய் ஆட்டு தொட்டி அடைக்கிற பட்டியில் அடைச்சி அது ஒரு பிரச்சனைலாம் ஆகுது. குஷ்புவே வர்றாங்க. அப்போது உங்கள்கிட்ட இருக்கிற மகளிர் அணி என்ன பண்ணுது? ஏதாவது ஆணையிட்டீர்களா? இல்லை இளைஞர் அணி இருக்கும்ல, அதான் புஷியான தலைமையில் அந்த பெண்கள்லாம் வர்றேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? மாணவர் அமைப்பு இருக்கும், இளைஞர் அமைப்பு இருக்கும், கட்சி அணி இருக்கும். உடனடியாக புஷியானந்த் தலைமையில் சென்னையில் வல்லூர் கோட்டத்தில் போராட்டம். அனுமதி கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து கைதாகிட்டு மாலையில் விடுதலையாகி ஒரு பேட்டி கொடுத்துட்டு, கைதாகிற இடத்துலையும் பேட்டி கொடுத்துட்டு இஷ்யூவை பெருசாகணும். ஆங்காங்கே தமிழக மாவட்ட தலைநகரங்களில் தாவேக அணியினர் தன்னெழுச்சியாக போராட வேண்டும். இந்த விவகாரத்தை கொண்டு போகலாம். மாணவர் அமைப்பினர், இளைஞர் அமைப்பினர் இன்றைக்கி கூட காலையில் அதிமுகவுடைய மாணவர் அமைப்பு பெரிய தள்ளுமுண்டு. காலையில் கருப்பு பேட்ஜி கொடுக்க போய் அப்போ அந்த மாதிரியும் பண்ணலாம். மகளிர் அமைப்பினரும் போராட்டங்களை எடுத்துகிட்டு போகலாம். இது எதையுமே பண்ணலை. என்ன நடந்தது? இவங்க எல்லாம் ஒரு பக்கம் அவர் சவுக்கடி போராட்டம் நடத்தி ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றினார் அண்ணாமலை. நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு இதுவும் அவர் கிடச்சிது. ஆக மொத்தத்தில் அதை லைம்லைட்டில் வச்சுக்கிட்டார். இந்த விவகாரத்தில் இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி காலையில் அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று எழுதினார். தங்கைகளுக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. அது பிரபலமாக பேசப்பட்டது. நீங்கள் அந்த நடவடிக்கையே ஒரு பெரிய வைரலாச்சு. அதுக்கு பிறகு வெளியில் வந்துட்டு கையாட்டிட்டு போயிட்டார். என்ன பண்ணியிருக்கணும்? இந்த இஷ்யூக்கு தானே நீங்கள் போய் கொடுத்தீங்க. இஷ்யூ சூடாக இருக்குது. நீங்கள் மேடையில் நீங்கள் பேசாத ஆள், உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியாது. நீங்கள் வந்து அனல் பறக்கிற 45 நிமிஷம் தனியாகவே பேசினவர். அப்போ மைக்கு முன்னாடி இந்த இஷ்யூ பற்றி ஒரு நல்லா பேசிவிட்டு நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ வைகோலாம் பார்த்தா ஒரு இஷ்யூ பேசணுன்னா பேசிட்டு போயினே இருப்பார். சார்னா கூட போயிட்டே இருப்பார். அந்த மாதிரியும் பண்ணியிருக்கலாம். பண்ணலை நீங்கள். ரெண்டாவது புஷி ஆனந்த், அவராவது பேசியிருக்கலாம். அவரும் ஓடிப்பிட்டார். இதற்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த கையெழுத்து இது பிரிண்ட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கலர் ஜெராக்ஸ் எடுத்து தன்னெழுச்சியாக கட்சி சொல்லலை, மகளிர் அமைப்பினர் விநியோகம் பண்ணுறாங்க சென்னையில், மதுரையில். இதை போய் போலீஸு ஒரு பெரிய குற்றம் மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இது அப்படியே பெருசாக பற்றிக்குது. கொண்டு வந்து டி நகரில் வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு தாவேகா தொண்டர்களும் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. இது ஒரு இதுவாக மாறுது. அப்போ புஷியானந்த் அவங்கள பார்க்க போகிறார். பார்க்க போனவரையும் கைது பண்ணி உட்கார வைக்கிறாங்க. இன்னும் பெருசாகிடுது மேட்ரு. உடனடியாக ஒரு ட்வீட்டாவது பண்ணியிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் வெங்கட்ராமன் பண்ணியிருக்கலாம்ல, அட்லீஸ்ட்டு இந்த ராஜசேகரன் ஒருத்தர் அவர் பண்ணியிருக்கலாம்ல, யாராவது ஒருத்தர் இதை கண்டிக்கிறோம். எதுவுமே இல்லை. அவர் வாட்டில் அப்படி உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை வெளியே விட்டாங்க. வெளியில் வந்துட்டு இதுதான் சாக்குன்னு எல்லாரும் மைக்கு போடுறப்போ இது என்னங்க, இது நாடா, என்ன இது, என்ன பண்ணார் எங்கள் தலைவர்? தங்கைகளுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதில் அரசுக்கு எதிராக எதுவும் இல்லை, தைரியமாக இருங்க, உங்களுக்கு அண்ணனாக நான் இருக்கேன் எழுதுறாரு. அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்குறத அவர்களை கைது செய்யணும். இந்த நாட்டில் ஒரு துண்டு பிரசனம் கொடுக்கக்கூடவா உரிமை இல்லை? கே பாலகிருஷ்ணன் கேட்ட மாதிரி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குதா, இந்த மாதிரி ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா பெரிய பூமாயிருக்கும். அப்போ நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க? இவங்க வந்து கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையுமே தவற விடுறாங்கன்னு எடுத்து ஏங்க தங்க தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. லட்டு மாதிரி பிரச்சனைங்க. நீங்கள் வந்து முதல்வரையோ துணை முதல்வரை கூட திட்ட தேவையில்லை. இதில் நீங்கள் காவல்துறை, இந்த பல்கலைக்கழகம், இந்த விவகாரம் இதில் மட்டுமே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதுவும் பெண் ஒரு மாணவி சம்மந்தப்பட்ட விஷயம். பெண்களை எப்படி போய் ரீச் ஆகும் இந்த விவகாரம்? எனக்கு என்னன்னு இருந்தால் நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு நான் சொன்னேன் இது எல்லாம், இந்த எண்ணம் ஃபுல்லாக தாவேகா தொண்டர்களுக்கு இருக்குது. இது ஏதோ விமர்சனம் வைக்கிறதுக்கு அவரை சொல்கிறதுக்கு இல்லை. தாவேகா தொண்டர்கள் இந்த மன வருத்தத்தில் இருக்காங்க. என்ன நடக்குது, என்ன பலர் நான் பேசுகிற ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, சார் இதுக்கு மேலே என்ன சார் பண்ண முடியும்? அவங்கள போய் ரீச் பண்ண முடியல. ஒரு விஷயம் தனியாகவும் போராட முடியாது. அப்போ ஏதாவது கட்சி தலைமை வந்து இதை பண்ணுங்க, அது பண்ணால் வச்சு நகர்த்திடுவோம் சார். எதுவுமே பண்ண முடியல சார். பேட்டியும் இல்லை. கிண்டல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் மாற்றிக்கணும். பனையூர் அரசியல் அதுன்றாங்க, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ அதை உடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். அதுவும் இல்லை. நிர்வாகிகள் நியமனமும் இது வரைக்கும் நடக்கலை. கட்சி அணிகள் இருக்குது. நீங்கள் ஐடி விங்கு பெருசாக சமூக இது அதாவது இப்போ ஏடிஎம்கே பண்ணுற மாதிரி எங்கே அந்த யார் அந்த சார்ந்த மாதிரி இவங்க ஏதாவது புதுசாக ஐடி விங்கு பண்ணியிருந்தா கூட
நல்லா இருந்திருக்கோம். நாங்கள் உட்காந்து உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ தான் சார் நாங்கள் பண்ண முடியும்? இந்த இவர் புஷி ஆனதுனால தான் சார் இவ்வளோ பிரச்சனைன்றாங்க. அவருக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவர் தானே பொதுச் செயலாளர். ஏங்க வீட்டில் போய் சாப்பிட்றீங்க, மத்தியானம் ரொம்ப பசியோடு போய் உட்காடுறீங்க, சாம்பார் இது உங்களுக்கு பிடிக்கும், ஒரு கறி குழம்பு வச்சுக்கிறாங்க, நல்லா பசியோடு வாயில் வைக்கிறீங்க, உப்பு கொட்டி கழுதுன்னு என்ன பண்ணுவீங்க? நேராக வெளியில் வந்து பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த அம்மா கிட்ட என்னம்மா குழம்பு வச்சுருந்தா கேட்பீங்க? யாரை கேட்பீங்க? செஞ்சவங்கள தான். ஒன்று உங்கள் அம்மா இருந்தால் உங்கள் அம்மா, கல்யாணம் ஆயிருந்தால் பொண்டாட்டி. அதுதானே. சரி, இவங்க கட்சிக்குள்ளே சார் இவர் தலைவர் இருக்கிறதான முடிவு அல்டிமேட் அதுதானே. அவரே கண்டுக்காமல் இருக்கும்போது பொதுச் செயலாளர் திட்டி என்ன பிரயோஜனம்? பொதுச் செயலாளர் சொல்லணும்ல, அண்ணன் நீங்கள் ஷூட்டிங் போயிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்கன்னா நீங்கள் வாட்டில் வேலையை பாருங்கள். நாங்கள் இங்கே 3 பேர் இருக்கிறோம், கூட தாகிராவும் இருக்காங்க கொள்கை பரப்பு செயலாளராக. நாங்கள் பார்த்துக்குறோண்ணே, கொஞ்சம் மட்டும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இப்படி பண்ணலாண்ணே, அப்படி பண்ணலாண்ணே, இது பண்ணோன்னே. ஆனால் மாவட்டத்தில் நிர்வாகி போடணுண்ணே, மாவட்ட செயலர் நிர்வாகிகள் எல்லாத்தையும் போடணுண்ணே. இப்போ போட்டால் தான் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவங்க என்ன சரி ரைட்டுன்னு தெரிய வந்துடும். நம்ம தேர்தல் நோக்கி நகரணுன்னே. இப்போத்துலேருந்தே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணோன்னே. ஆனால் இந்த விவகாரத்தில் டக்குன்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த விஷயத்தை இப்படி பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இந்த கவர்னரை பார்க்குறீங்கன்னா வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருங்கண்ணே, இந்தாங்கண்ணே டிராஃப்ட்டு பார்த்து கூட படிச்சிருங்கண்ணே, இந்த மாதிரி எதாவது இயங்கணும். இல்லைன்னா நான் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டுமா அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு ப்ரெஸ்ஸை பார்த்துடணும். அப்போ கட்சி லைவ் லைட்டில் இருக்கும். இப்போ சீமான் வந்து ஏன் வள்ளூர் கோட்டத்தில் உருண்டாரா புரண்டாரா ஓடினாரான்னு யாராவது கேட்குறாங்களா? வர்றாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க, நடத்த வரும்போது கைது பண்ணுறாங்க, அங்கேயே பேட்டி கொடுக்குறாரு, சிறையில் வைக்கிறாங்க, அங்கேயும் முடிச்சுட்டு வரும்போது பேட்டி கொடுக்குறாரு, புக் ஃபங்க்ஷன் போகிறாரு, அங்கே பார்த்தா இந்த மேட்ரு பேசுகிறாரு. இதுதானே இன்றைக்கி அரசியல். அப்போ இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படியே இருப்பேன்னா சிக்கல் தானே. இது வந்து நம்முடைய ஆதங்கம் இல்லை. ஒரு அரசியல் கட்சி எப்படி இயங்கணும் அப்படின்றதுக்கான நடைமுறையை ஏன்னா பலரும் பார்க்குறோம்ல. அண்ணாமலைன்ற நபர் வரதுக்கு முன்னாடி பாஜக இந்த வேகம் இருந்ததா? தலைவர்கள் இருப்பாங்க, பேசுவாங்க, அது ஒரு பெரிய அளவுக்கு ரீச் ஆகாது. அண்ணாமலை வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ரீச் ஆச்சு. ஏதோ ஒன்று இப்போ அண்ணாமலையை வந்து ஏன் சவுக்கடி பண்ணுறாரு அப்படி இப்படின்றாங்க. ஏன் சவுக்கடி பண்ணுறாருன்னு கேட்க வைக்கிறதே ஒரு வெற்றி தான். ஏன்னா ஒரு போராட்டம் நடத்தும் போது ஊரில் இருக்கிறவங்க போராட்டம்லாம் விட்டுட்டு ஏங்க இவர் இப்படி பண்ணுற, ஏங்க எல்லாரையும் நோக்கி விரலை நீட்ட வைக்கிறேன்னா அப்போ நீ ஏதோ வித்தியாசமாக பண்ணி கவனத்தை இருக்கிற எதுக்கு பண்ணுறாரு? இந்த மேட்ருக்குங்க. மகளிர் பேரணி உடனே அறிவிக்கிறது. எப்படி பேரணினா மதுரையிலேருந்து அப்படியே இந்த பழனி பாத யாத்திரை போகிற மாதிரி வருவாங்க. இது ஒரு வடிவம். அங்கே எல்லாம் கிளம்பி அப்படி வரும்போது அரெஸ்ட் பண்ணி அங்கே ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டு முடிஞ்சு போச்சு. மறுபடியும் மறுநாள் பஸ்ஸு பிடிச்சி ஃப்ளைட்டு பிடிச்சி அது பிடிச்சி இங்கே வந்து சேர்ந்து கவர்னரை பார்த்து ஒரு இதை கொடுத்து மெமரண்டை கொடுத்துட்டு வெளியில் வந்து பேட்டி. அங்கேயும் குஷ்பு பேட்டி கொடுக்குறாங்க. ரிப்போர்ட்டருன்னு கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி கேடி ராகவன் சம்மந்தமாக ஜோதிமணி சொல்லிடுறாங்க. வச்சு செஞ்சு விட்டுச்சு அந்த அம்மா. கேடி ராகவன் மேட்ரும் இதுவும் ஒன்றா? அது ஒரு நபருடைய தனிப்பட்ட விவகாரம். அதை கொண்டு வந்து இந்த பாலியல் கொடுமை இந்த ஒரு மாணவிக்கு நடந்தது எப்படிங்க இது? அது அவங்கன்னா எம்பியா என்ன அவங்க அப்படின்னு. அப்போது அண்ணாமலை இல்லை, தமிழிசை இல்லை, குஷ்பு இல்லை, யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அவங்க வேலையை காமிக்கிறாங்க. போராட்டம் நடந்த இடத்த போனதில் கூட ஒருத்தர் போயிட்டு 24 மணி நேரம் பார் எங்குது பாருங்கன்னு மீடியாவை கூட்டு போய் காமிக்கிறாரு. அந்த மீடியா காமிச்சா அவரும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. ஜட்ஜி இதெல்லாம் மேட்ரா ரிமாண்ட், இதெல்லாம் ரிமாண்ட்லாம் பண்ண முடியாது போன்ட்டாங்க. அப்போது நீங்கள் எந்த வடிவத்துலையும் ஏதோ அப்போ இந்த போராட்ட குணம் இல்லாதவர்கள் தான் கட்சியில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரெடி, படைகள் ரெடியாக இருக்குது. படைத்தலைவர் எங்கே? ஷூட்டிங்கில் இருக்கார். அவரை விட்டுரு, அவர் முடிச்சுட்டு கூட வருவார், அது ரைட்டு. மற்ற தலைவர்கள் தரைப்படை தளபதி, விமானப்படை, கப்பற்படை இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? சரி, இப்போது அதான் அனுமதி இல்லாமல் இவங்க பண்ண முடியாதுல்ல. இப்போ அவங்க படத்தை முடிச்சுட்டு தான் அரசியலுக்கு வருவேன் அந்த எண்ணத்தில் இருக்காங்களோ என்னமோ. அது அவருன்றன திருப்பி திருப்பி சொல்கிறேன். நான் விஜயை நான் குற்றச்சாட்டே வைக்கல. படத்தை முடிச்சுட்டு கூட வரேன்றாரு, வரட்டும். அவர் நாளைக்கே ஒரு வந்து ரோட்டில் நின்னார்னா அது வேறு மாதிரி திரும்பிடும், எல்லாமே ஊடக வெளிச்சலாம் போயிடும். அது வரைக்கும் கட்சியை நடத்தணும் இல்லைங்க, உயிர்ப்பாக வைக்கணும்ல. கட்சினா வெறுமனே விஜயா? அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்தார், எம்ஜிஆர் மட்டுமா களத்தில் இருந்தார்? எல்லாரும் இருந்தாங்க, எல்லாருக்கும் சம வாய்ப்பு, எல்லாரும் பேசுவாங்க. சின்ன சின்ன தலைவர்கள் உருவானாங்க. அப்படிலாம் உருவான தலைவர்கள் இன்றைக்கி பெரிய தலைவர்களெல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்போ கமல்ஹாசன் மாதிரி கட்சி நடத்த முடியுமா? அவர் மட்டுமே பேசுவார். என்னைக்காவது ஒரு நாள் பார்ட் டைம் அரசியல் மாதிரி ஒரு இப்போ இந்த மேட்டர்லாம் அவர் எங்கே போயிட்டாருன்னு தெரில, வேறு உலகத்தில் இருக்கிறார் போல். என்னைக்காவது வந்து இது பண்ணுவார். ஏன்னா இதில் இந்த மேட்டரில் போய் அறிக்கை விட்டு ராஜ்யசபா மெம்பருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதனால் அந்த வீரமான மனிதர் மௌனம் காக்கிறார். அந்த மாதிரி அரசியல் பண்ணான்னா ஆகும். இதே மாதிரி திமுகட்ட போய் இல்லை அதிமுகட்ட போய் ஒரு ராஜ்யசபா எம்பி எனக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டு உக்காரணும். அப்போ இந்த நிலைமை வேணாம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வர்றீங்கன்னா அந்த சூடு குறையாமல் பார்த்துக்கணும்.
அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணணும். இல்லைங்க நான் அப்படியே இருப்பேன், திடீர்னு விழிச்சிக்கோன்னா வேலையே தாங்க பண்ணுவாங்க போவாங்க அப்படின்ற மாதிரி போயிடும். அதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் பற்றி பேசியிருந்தீங்களா சார்? விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட் தரல, புஷி ஆனந்த் தரல அப்படிங்கும்போது அவங்களுடைய நிர்வாகிகள் ரசிகர்கள் மத்தியிலேயே ஒரு விமர்சனம் என்னென்னா, முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரெஸ் மீட் தரமாட்டுறாங்க, ஆளுங்கட்சியினரே தரமாட்டுறாங்க, விஜய் ஏன் தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தா வந்தீங்க அரசியலுக்கு? நீங்கள் தான் சொன்னீங்களே, நான் வந்து வழக்கமான அரசியலை செய்ய மாட்டேன், வழக்கமான அரசியல்வாதி மாதிரி இருக்க மாட்டேன். ஆனால் முதல்வரோ துணை முதல்வரோ ப்ரெஸ்ஸை பார்க்கல, நீங்கள் எப்படி சொல்லலாம்? எப்போவாது பார்க்காம இருக்கலாம், ஆனால் பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க. இல்லை அதான் பேட்டிகள் வர வழியில் போகிற வழியில் எடுக்கிறதெல்லாம் ப்ரெஸ் மீட் இல்லை அப்படின்னு. ஏன் நீ அது கூட இல்லையேன்ற கவர்னர்கிட்ட கொடுக்குறீங்க, வெளியில் வர்றீங்க, காரில் ஏறதுக்கு முன்னாடி காருக்குள்ளேயே உட்காந்து கொடுத்துட்டு போகலாம்ல. ஒரு டெல்லிக்கு இடி கேஸ் வந்தோன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்த துரைமுருகன் கூட ஏர்போர்ட்டில் உட்காந்து நான் அந்த கேஸுக்கு போனேன், அதுக்கு போகல, நான் வேறு மேட்டருக்கு போனேன். சரி என்ன மேட்டர்னு சொல்லணும்ல, அதையும் நம்மளும் கேட்கல. அவரும் நான் இந்த மேட்டருக்கு ரெண்டு போயினே இருக்கார், ஏதோ ஒன்று பதில் சொல்கிறாங்களா, அது கூட இல்லைன்னா எப்படின்னு கேட்குறேன். ஈவன் ரஜினியும் கூட நடந்து வர பேச, ஓ மை காட் எப்போ இறந்து போனாங்க 7 பேர் என்ன நேத்தான், ஓ மை காட் அவள் தான் ஏதோ சொல்லிட்டு போகிறார்ல. அவர்கிட்ட போயிட்டு உதயநிதி துணை முதல்வர் என்ன நினைக்கிறேன், இந்த கேள்விலாம் என்கிட்ட கேட்க வேலை வச்சாது, ஏற்கனவே நான் வேறு மேட்டர் பேசி எனக்கும் துறைமுருகன் வாக்கா தகுறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு போகிறேன். ஏதோ ஒன்று மைக்கு நீட்னா பேசுகிறாரு, இது பண்ண இல்லை. ரஜினிகிட்ட இன்னொன்று பார்த்தீங்களா, வேறு ஏதாவது நான் இல்லைங்க ஓகேங்க அது மட்டும் கேளுங்க, ஓகேங்க ஓகேவா அப்படின்னு பதில் சொல்லணும். இல்லைங்க அதாவது சந்திக்கணும்ல. அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவை இதையே காரணம் காமிச்சிட்டு இருக்க முடியாதுன்ற. இல்லை நீங்கள் இப்போ முதல்வர் ப்ரெஸ்ஸை பார்க்கல, ஆனால் மேடையில் பேசுகிறாருல, அது செய்தியாகுது இல்லை. நீங்கள் இப்போ இவருக்கு பதில் சொல்லணுன்னா அவர் அப்போ வடிவங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்க பொதுமக்களோட ஊடகங்களோட ஒரு டச்சில் இருக்காங்கல்ல. நீங்கள் இந்த மாதிரி ஜெயலலிதா காலத்தில் அவங்களால சில சமயம் வெளியில் வர முடியாது, நடக்க முடியாது, பிரச்சனை இருந்தப்போ வீட்டுக்குள்ளே அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி அரசியல் பண்ண முடியாதுல்ல. அப்போ நீங்கள் அந்த கிண்டலுக்கு ஆளாகும் போது தொண்டர்கள் தான் மனசில் வேதனைப்படுவாங்க. என்னடா தலைவர் இப்படி சொல்கிறாங்க, தலைவரும் அதே மாதிரி இருக்கார், தலைவரை இந்த இதுக்கு பண்ணாமல் இப்போ இவங்களாவது எதாவது பண்ணலாம்ல, இவங்களும் அப்படி இருக்காங்களே அப்படின்றது. ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற கேள்வி என்னென்னா, இந்த வெங்கட்ராமன் வந்து அவர் ஒரு ஆடிட்டர் தான், அவர் அரசியல்வாதி கிடையாது. அவரை கொண்டு போய் பொருளாளர் போட்டால் அவருக்கு என்ன இந்த விஷயத்தில் இஷ்யூவில் இது பேசணும், இது பண்ணணும், ப்ரெஸ்ஸை பார்க்கணுன்னா கைகாலெலாம் ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவருக்கு அந்த சிக்கல். புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் ஒரு இதில் பண்ணவர், அவர் வந்து கட்சிக்குள்ளே வரும்பொழுது இந்த அணிகளுக்குள்ளே அந்த ரசிகர் மன்ற தலைவராக அவர்கள்கிட்ட பேசுறது பண்ணுறது அந்த வேலைகள் செய்கிறதுலாம் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல்ன்றது வேறு, ப்ரெஸ்ஸை பார்க்கணும், மற்ற விஷயங்கள்லாம் பண்ணணும். ஆனால் அதில் வந்து தன்னை ஒன்றும் வளர்த்துக்கணும். அது நான் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னா அப்போ நீங்கள் அந்த இடத்துல மிஸ் ஆகுறீங்க, மைனஸ் ஆகுறீங்க. இன்னும் இல்லாட்டி மற்றவங்க பேச தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களே பேச வரணும், அதுவும் இல்லை. அப்போ இந்த மாதிரி விவகாரம்லாம் வரும்பொழுது கட்சிக்கு வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வு வந்துடும். நீங்கள் சும்மா சொல்லி பாருங்கள், நாளைக்கு மாவட்டம் முழுவதும் உள்ள இவர்கள் வள்ளூர் கோட்டத்துக்கு முன்னாடி திரளணும் அப்படின்னா நீங்கள் சொல்லி பாருங்களேன், அவ்வளோ இதாக வந்து நிற்பாங்க. ஒன்றும் சோட போகிற மாதிரிலாம் இல்லை, மிலிட்டண்ட்டாக இருக்காங்க. அவங்கள வழிகாட்டுற வேலையை பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. அது வந்து தொண்டர்களை சோர்வடைய வைக்கும். பொதுவான ஒரு இதை வந்து எதிர்கருத்தை கொண்டு போயிடுவாங்க. இதை இப்போ சொல்கிறீங்களா பனையூர் அரசியல், என்னென்னவோ சொல்கிறாங்க, கோவா அரசியல், அப்புறம் என்னது ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஒரு நாளில் உடச்சி விட்டு போயிடலாம். ஆனால் உடைக்க மாட்டேங்கிறாங்களே, அதுதான் தொண்டர்கள் முன்னாடியோட கேள்வியாகவும் இருக்குது. சீமான் அவர்கள் ரஜினி அவர்களை வந்து சந்தித்தாங்க, அது வந்து விஜய்க்கு போட்ட ஒரு அரசியல் கணக்குன்ட்டு ஒரு விமர்சனம் வந்தது. இப்போது ரஜினி அவர்கள், அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ரஜினி அவர்கள் சந்தித்தாங்க, இதற்கும் வந்து விஜய்க்கு ஸ்கெட்சு போட்ட ரஜினிகாந்த் இப்படிலாம் வந்து விமர்சனம் வருது. ரஜினி அவர்கள் அரசியலுக்குள்ளே வராத ஒரு நபர், முற்றிலும் திரைத்துறையில் இருக்கார், அப்படிங்கும்போது எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் வருது? அதாவது கே.எஸ். ராதாகிருஷ்ணன் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது வந்து சமூக ஊடக காலம், அடிப்படை நாலேஜ் இல்லாததெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னென்னு கருத்தை உருவாக்குறது போடுறது, இது இல்லாமல் அதிமுகவுக்கு எதிராக ஒரு கருத்து ஒன்று உருவாக்கப்படுது. ஏன்னா மறுபடியும் பிஜேபியோட சேர போகிறாங்க அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா, இன்றைக்கி சிபிஎம் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க நம்ம ஏடிஎம் கூட போகலான்னா இந்த கருத்தை உருவாக்கிட்டா அவங்களுக்கு ஒரு இதாகிடும், ஐயோ நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு. காங்கிரஸ் யோசிக்கிறது ஐயோ வேணாம் இங்கேயே இருக்கலான்னு. அப்போ அந்த சைடு யாரையும் போக விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. அந்த கருத்து தான் அதுக்கு சில பேரை பயன்படுத்துவாங்க. அதில் ஒரு ஆள் ஓபிஎஸ் மாதிரி, நீங்கள் சும்மா போய் ரஜினியை பாருங்கள், அவருக்கு என்ன கேட்டால் அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுத்துட போகிறாரு, யார் கேட்டாலும் கொடுப்பாரு. நீங்கள் சின்ன சின்ன டைரக்டர் கூட படம் எடுத்தால் வாங்க, ஒருத்தர் கோயில் கட்டி கும்பிட்டாருன்னு அவரை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி போட்டா கொடுக்குறாரு. அதனால் அவருக்கு அதெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் வாங்க,
ஐயா பார்க்கலாமா தெருவா வந்தேன் உங்களை பார்த்துட்டு போகலாமா பார்க்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு இப்போ ஆயிட்டாப்பில். அப்போ அது அவருடைய நல்ல எண்ணம் வச்சிங்கன்னா அதை நம்ம குறை சொல்ல முடியாது. சீமான் சந்திக்கனா வாங்க, ஓபிஎஸ் வரீங்களா வாங்க. ஆனால் இங்கே நம்மால் ஓபிஎஸ் ரஜினி சந்திப்பு, ரஜினி மூலம் பாஜக அதிமுக கூட்டணி உருவாக்கப்படுது. அதுக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிச்சு நீ கர வேண்டிய கட்டக்கூடாது, ஏடிஎம்க்கு இது பேட்டா ஒன்று அமிச்சிட்டாங்களா அதோட போயிடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிச்சு. இவர் யாரை பார்த்தாராம், அவர் வந்து இதில் பார்த்தாராம், இவர் வந்து அமித்ஷா பார்ப்பாராம், அவர் மோடியை பார்ப்பாராம், அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணுவாங்களாம். அப்படியே பண்ணி ரஜினி மூலியமா, ரஜினிகாந்துக்கு வேறு வேலையே இல்லையா? அதனால் இந்த எல்லாம் நரேஷன். விஜய்க்கும் ரஜினிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? தொழில் போட்டி இருக்குது, ஓகே. அவர் பேசுகிறது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அந்த விழாவில் மட்டும் விஜய் தொட்டு பேசினார் காக்கா கழுகு. ஏன்னா அது ஒரு ப்ரமோஷனுக்காக பேசுறது. அவங்க நம்மளை பயன்படுத்துகிறாங்க. நம்மளால் ஐயோ காக்கா ஐயோ கழுகுன்னு ஓடிட்டு இருப்போம். அப்புறம் படம் டிக்கெட் எவ்வளோ வந்தாலும் தலைவன் படத்தை பார்த்துட்டு வந்தாலும் போவோம். ஏன்னா தலைவனை போய் காக்கான்ட்டா கழுகுன்ட்டான்னு இப்படியே ஓடும். அது முடிஞ்சால் அவர் அடுத்த ஷூட்டிங் போயிடுவார். அவ்வளோதான். தனிப்பட்ட முறையில் பார்த்தா எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. அவர் அரசியலுக்கு வரலான்ட்டு ஒதுங்கி போயிட்டார். அவர் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண அப்படி இவர் பண்ணியா அங்கே கூட்டணி அமைகிற லெவலில் இருக்குது. இல்லை எடப்பாடியும் மற்றவங்க அவ்வளோ வீக்காக இருக்காங்க, இல்லை டெல்லியில் இருக்கவங்க அவ்வளோ வீக்காக இருக்காங்க. நம்மளால் போகிற நரேஷன். அதனால் அவர் கட்டுக்கதைகள். கட்டுக்கதை. தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.